ஃப்ரைடே ஈவினிங் எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி பன்னில் தான் ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது, தக்காளி, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு புதினா இலை, மல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை பன்னுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ தோசைக்கல்லில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு ஸ்டஃபிங்க்கு மேலே சீஸ் வச்சுருக்கேன். சீஸ்க்கு மேலே திரும்பியும் ஸ்டஃபிங் வச்சு பன்னை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பன்னை இதில் வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியதான். 2 பக்கமும் மாற்றி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணணும். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வருது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டலில் தான் சாப்பிட்றதா பிளான். அதனால் நைட்டு எல்லாருமா கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் இங்கே தசரா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் ஒரே டிராஃபிக்காக இருந்தது. ஹோட்டலுமே நல்ல கூட்டமாக இருந்தது. சப்பாத்தியும் தோசை மட்டும்தான் ஹோட்டலில் இருந்தது. மற்ற எல்லா ஃபுட்டுமே முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பார்க் மாதிரி அங்கே இருக்கும். அங்கேயே பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.